இதை மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு தடவை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் ஹை ஃப்ளேமில் ரெண்டாவது தடவை போட்டு பொரித்து எடுத்தால் நல்லா கிறிஸ்பியாக வருங்க, நல்லா ப்ரௌனிஷாக வரும். அந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கணுங்க. பாருங்கள், இந்த மைதா மாவு, கார்ன்ஃப்ளவரு, ஒயிட் பிளாக் பெப்பர் கூட போட்டுக்கலாம். ஒயிட் பெப்பர், சால்ட்டு போட்டு பொரித்து எடுக்கிறோம் பாருங்கள். இந்த பொரித்து எடுக்கிறத சாப்பிடும்போதே நமக்கு சூப்பராக இருக்குதுங்க அந்த ஸ்நாக்ஸ்.